ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசி எத்திரியம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் பம்ப் ஆகிட்டு இருந்தது ஒரு 1 வீக்காக. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு சின்ன புல் பேக் ஒரு சிக்னல் காட்டுது. ஸோ அந்த புல் பேக் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறோம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து டெலிகிராமில் போட்டுட்ருக்கேன். வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு எத்திரியம் பார்க்கலாம், நெக்ஸ்ட்டு பிடிசி பார்க்கலாம். எத்திரியம் பார்த்தீங்கன்னா 3160 அந்த அளவுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இப்போ மார்க்கெட் வந்து டவுன் சைடு தான் வருது. ஒன் டே கண்டில் தான் வச்சுருக்கேன். ஸோ இதை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சின்ன புல் பேக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு அனதர் லோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சான்ஸ்னால், இப்போ எத்திரியம் வச்சுருக்கேன்ல. ஸோ எத்திரியம் பார்த்தீங்கன்னா 3160 இருக்குல்ல. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் லிக்விடேஷன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பம்ப் இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக 3700 கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா, ஓகேங்களா, ஸோ அப்படி இல்லைன்னா அனதர்லோ வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அனதர்லோ மீன்ஸ் இங்கேருந்து இங்கே. ஸோ இங்கே வந்து ஒரு லிக்விடேஷன் இருக்கும். ஸோ இந்த லிக்விடேஷன் டேப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ஃபோர்ஸில் 3700 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, மார்க்கெட் வந்து இங்கேருந்து வந்து 3700 போகும் தான் நினச்சேன். பட்டு இங்கேருந்து 3700 போகும்னு நினச்சேன். பட் வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட்டு ஒரு சின்னதாக வந்து நமக்கு ரிவர்ஸ் சிக்னல் கொடுக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு புல் பேக் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த புல் பேக்காக ஒன்ஸ் இப்படி புல் பேக் வந்துட்டு போகலாம். இல்லைன்னா அனதர்லோ வந்துட்டு இந்த லிக்விடிட்டி டேப் பண்ணிவிட்டு ஸோ இந்த 3700 இல்லைன்னா அதுக்கு மேலே கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு வந்து மார்க்கெட்டு என்னோடய டெக்னிக்கலாக சின்னதாக புல் பேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அனதர் லோ கூட போகலாம், இல்லைனா இங்கேயும் ஸ்டாப் பண்ணி இப்படியும் போகலாம். ஸோ 2 வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பிடிசி பார்ப்போம். பிடிசி பார்த்தீங்கன்றால் பிடிசியும் அதே கதை தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. ரெசிஸ்டன்ட் மீன்ஸ் 98,000-99,000 அந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ட் இருக்குது. பட் பிடிசி பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு பேரிஷ் நிறைய தான் இங்கே இருக்குது நமக்கு. ஓகேங்களா? பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து ஒரு பேரிஷ் நிறையா. ஸோ அதே மாதிரி பிடிசியும் வந்து பேரிஷ் தான் நமக்கு காட்டுது. ஒன்று எத்திரியம் வந்து ஒன்று பிடிசி வந்து அனதர் லோ போகும், இல்லைன்னா எத்திரியம் அனதர் லோ போகும். ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று வாய்ப்பு இருக்குது. ரெண்டுமே வந்து புல் பேக்கில் நிற்காது. பிகாஸ் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது 1.8 இங்கே பாருங்கள். இப்போது பிடிசி வந்து அனதர்லோ இப்படி போயிடுச்சுன்னா எத்திரியம் வந்து ஓகே, இப்போ பிடிசி அனதர்லோ இப்படி போச்சுன்னா எத்திரியம் வந்து அனதர்லோ போகாது. ஒரு சின்னதாக புல் பேக் வந்துட்டு இங்கே கன்சாலிடேட் இப்படி போயிடும். அப்படி இல்லைன்னா பிடிசி வந்து அனதர்லோ போகலைன்னா எத்திரியம் போகும். ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று அனதர்லோ. பிகாஸ் வந்து ஒரு புல் பேக்குன்றது இங்கேருந்து வந்து ரொம்ப தொலைவெலாம் இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிடிசிக்கு ஒரு 9% வருது அந்த பாட்டமு, ப்ரீவியஸ் பாட்டமு. அதே மாதிரி எத்திரியமுக்கு பார்த்தீங்கன்னா 15%, 16% வருது. ஆக்சுவலாக பிடிசி அனதர்லோ போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அப்படி தான் தெரியுது எனக்கு. ஏன் சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள், லிக்விடேஷன் டேப்பு. ஸோ இங்கே 98க்கு போகல, ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து மல்டிபிள் டைம் லிக்விடேஷன் வந்து டேப் பண்ணியிருக்கான். புரியுதுங்களா? ஸோ இதனால தான் சொல்கிறேன் ஒரு புல் பேக் சான்ஸ் இருக்குது, இல்லைனா அனதர்லோ சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, இப்போ எத்திரியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபால் ஆகுது. பாருங்கள், இந்தியில் தான் இருக்குது கேண்டில். நல்லா ஒரு ஃபால் இருக்குது. பார்க்கலாம். இப்போ இன்றைக்கே வரணும்னு சொல்ல முடியாது, பட் வரும். இன்றைக்கே வந்தாலும் வரலாம், இல்லை அடுத்த 2 நாள்
பட் வந்து வரதுக்கு ஒரு சான்ஸ் அதிகமாகவே இருக்குங்க. ஓகேவா? எத்திரியுமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் டேப் பண்ணி பாருங்க லிக்விடேஷன் ஐயர் பிகாஸ் வந்து ஐயர் ஃபார்ம் பண்ணுவேன் லோவாக இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து இது வந்து என்னன்னா ஐயர் இது வந்து ஐயர்லோ ஸோ அப்படி தான் ஃபார்ம் பண்ணிட்டு அதனால் வந்து இங்கே மேலே உள்ள லிக்விடேஷன் தான் ஃபுல்லாக அவன் எடுத்துட்டான் கீழே வாங்கிட்டு இல்லை அதனால் ஃபுல் பேக் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா லிக்விடேஷன் ஃபுல் பேக் பார்க்கலாம் வந்தால் சொல்லிட்டு நம்ம வந்து மார்க்கெட் வந்து அப்டேட்டு நம்ம ப்ரைவேட் குரூப்பில் போட்டிருப்பேன் லாஸ்ட்டு ஒரு த்ரீ கால் கொடுத்துருந்தேன் 3 காலும் வந்து ஹிட்டாக நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் சரிங்களா ப்ரூஃப் வந்து நம்ம டெலகிராமில் போஸ்ட் பண்ணியிருப்போம் பாருங்கள் ஸோ இதுக்கு இந்த 3 ட்ரேடு வந்து நம்மளுக்கு கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேடு நான் கொடுத்துருந்தேன் அது வந்து ஃபெயில்ட் ஆச்சு நானே சொல்லிடுறேன் அது ஏன்னா அது ப்ரைவேட் குரூப்பில் கொடுத்துருந்தேன் ஃபெயில்ட் ஆயிடுச்சு ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து இந்த பிடிசி ஒரு கிராஷ் நடந்தது ஒரு பெரிய கிராஷ் இந்த கிராஷில் வந்து எத்திரியம் வந்து நான் கொடுத்த இது வந்து ஃபெயில்ட் ஆயிடுச்சு இந்த இடத்துல கொடுத்துருந்தேன் ஸோ இந்த இடத்துல கொடுத்துருந்தேன் லாங் கொடுத்துருந்தேன் ஸோ இது வந்து ஃபெயில்ட் ஆயிடுச்சு சரிங்களா பட் இங்கேருந்து கொடுத்தது வந்து நமக்கு இங்கேருந்து வந்து ஒரு லாங் கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் இந்த புல் பேக் கூட கொடுத்துருந்தாங்க நான் ப்ரைவேட் குரூப்பில் ஸோ இந்த புல் பேக் பார்த்தீங்களா இது கூட கொடுத்துருந்தேன் மறுபடியும் இங்கேருந்து ஒரு லாங் கொடுத்துருந்தேன் இங்கே க்ளோஸ் பண்ண சொல்லிட்டேன் ஸோ சரிங்களா ஸோ இது வந்து நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு ஓகே ஸோ இதுதான் அப்டேட்டு மார்க்கெட் அப்டேட்டு ஓகேங்களா ஓகே என்னென்னா இப்போ வந்து பிடிசி பார்க்கலாமே இப்போ பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் எங்கே இருக்குது பாருங்களேன் இந்த இடத்துல இருக்குது நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து இந்த இடத்துல அதாவது 74,000 மேபி பிடிசி வந்தால் இந்த 74 டேப் பண்ணும் ஓகேவா இந்த அனதர்லோ வந்துச்சுன்னா ஸோ பார்ப்போம் எதுக்கு வருதுன்னு பார்ப்போம் பட் பிடிசி வந்தால் இந்த அனதர்லோ வந்து இந்த 74 பிகாஸ் வந்து 80 தான் பாட்டமு ப்ரீவியஸ் பாட்டமு இந்த 80யோட ஸ்டார்ட் 74 ஈஸியாக பக்கத்தில் தான் இருக்குது ஸோ இது டேப் பண்ணிவிட்டு பிடிசி இது டேப் பண்ணிச்சுன்னா இங்கேருந்து ஒரு பம்பு ஸ்ட்ரைட்டாக இந்த 90 இல்லைனா 106 இந்த லெவலுக்கு போகும் பட்டு இங்கே இந்த நடுவில் இங்கேருந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இப்போதைக்கு சொல்ல முடியாது பட் இப்போதைக்கு என்ன சொல்ல முடியும்னா பிடிசிக்கு புல் பேக் இருக்குது அதே மாதிரி எத்திரியமுக்கும் இருக்குது ஸோ அதை தான் இப்போதைக்கு நான் சொல்ல முடியும் சரிங்களா ஓகே கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் இது வந்து இந்த டெக்னிக்கல் அனலைஸ் இந்த நாலேஜ் வந்து என்னுடைய ஓன் நாலேஜ் தான் சரிங்களா ஐம் நாட் ஃபைனான்ஷியல் அட்வைஸர் இந்த நாலேஜ் இந்த டெக்னிக்கல் அனலைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது இன்வெஸ்ட் பண்ணுறதை முடிவெடுங்க எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு உங்களுடைய ஓன் மணி ஐம் நாட் ஃபைனான்ஷியல் அட்வைஸர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ் பாய்